நறுக்கடா பகைன்னு வேறுங்கிறான். இந்த திராவிடர் இந்திய வெவ்வேறு அல்ல. ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சந்தமிப்பார்கள். பாரடா என்று தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தர் கற்பித்தது நடக்கிறது. அவன் பேரன் வந்து நாங்கள் தமிழர்கள் என்று 2 பேரும் மோதிட்டான். 2 பேர் சேர்ந்து என்னை அடிக்கிறான். எல்லாரும் அவன் சின்னத்தில் அப்படியே நிற்கிறான். 70 வருஷம் ஒரு சின்னம், 60 வருஷம் ஒரு சின்னம். தேசிய மலர் ஒருத்தருக்கு சின்ன கையின்னு எல்லா நலத்திட்டத்திலையும் சின்னத்தை போட்டுக்கிட்டு கொண்டு போய் சேர்த்துட வேண்டியது. தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு சின்னத்தை கொடுத்து மோதுங்க வேண்டியது. இது ஜனநாயகம், இது சம உரிமை, இது சம வாய்ப்பு நம்ம சொல்ல வேண்டியது. இவங்கள மாதிரி ஒரு நாடக கம்பெனி நீங்க பார்த்துருக்கியா? தேர்தல் ஏப்ரல் 19 முடிஞ்சிருதுல, பெட்டி 44 நாள் படுக்க வச்சிருக்க. படுக்க வச்சுட்டு தொலை எதுக்கு? அது வரைக்கும் பணத்தை எடுத்து கொண்டு போகக்கூடாதுன்ற எப்படா பிழைப்பா வியாபாரி எல்லாம் பாய்த்திக்கார பள்ளியில் ரம்ஜானுக்கு ஆடு விற்று கறிக்கு எங்காளுக்கு ரம்ஜானுக்கு 11 கோடிக்கு மதுரையில் சந்தையில் 11 கோடிக்கு வியாபாரம். அவ்வளோ காசையும் பறிச்சுக்கிட்டாங்க இந்த பறக்கும் படம் பிரதேசி படம். இவன் எதுக்குங்குது? ஏங்க அந்த ஓட்டு காசு கொடுக்கலாம் போய் பிடிப்பான்னு வீடு. அது எங்கள் லிமிட்ல வரல. ஏன் அங்கே அது எங்கள் டியூட்டி அங்கே இல்லை எங்களுக்கு. எங்கே ரோட்டில் வரல. ரோட்லே தெரியுது போகிற வாரி வண்டி. நம்ம ஏதோ வண்டியில் லிஃப்ட் கேட்குறாங்க இருக்குன்னா பின்னாடி தூக்கி காட்டுன்னுக்குறாங்க. என்னைய திறந்து என் பெட்டிய பழைய சட்டி நாள் இருக்குள்ள கருமம் முடிச்சு. என்னடா உங்க நிர்வாகம்? ஏழை எளிய மக்கள் எப்படி பண்ணுவான்? மளிகை கடைக்கு எப்படி சரக்கு வாங்க போவான்? பொண்ணு கல்யாணம் வச்சாச்சு. இப்போ என் தம்பி மகன் சேரட்டு மகளுக்கு கல்யாணம் 22ஆம் தேதி. நகை வாங்க போகணும். எப்படி கொண்டு போகலாம்? எப்படி? இப்போ என் தம்பி மகளுக்கு நான் சீர் செய்யணும் பெரியப்ப. நான் என்ன பண்றது? இப்போ என் பொண்டாட்டி போய் நகை வாங்கணும். எப்படி கொண்டு போவேன்? நான் சொன்னேன் என்னங்க பண்ணுறேன், பிடிச்சா கூட்டிகிட்டு போ, நாகடை வரை கூட்டிகிட்டு போயிட்டு வாயோ பில் கட்டிட்டு போயான்னு. ஏன்னா உங்களுக்கு அறிவுங்கிறது இல்லையா? மூளை கழட்டி வச்சு எங்கள் அப்பா சுந்தரராஜன் படம் எடுக்கும்போது ப்ரொடியூசர் என்னப்பா சுந்தரராசு மூளையை வீட்டில் வச்சுட்டு வந்தங்காட்டியே இவ்வளோ தெளிவாக அறிவாக படம் எடுத்திருக்கியே, கொண்டு வந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கையோட எடுத்துக்கிட்டு வரலான்னு நானுங்க முதலாளின்னு நினச்சேன். ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டேங்க. நீங்கன்னு உங்கள் பேரை சொன்னாங்க. அப்புறம் தேவையில்லைன்னு வச்சுட்டு வந்துட்டேங்க. அப்படி மூளையை வீட்டில் வச்சு சொன்ன பயிர்களை போய் அதிகாரிகளை அமைச்சர்களை ஆக்கி நீ படுத்துற பாடு எங்களை. ஆமா, இது ஒரு கர்மம். ஏன்னு கேள நீங்க தேர்தல் முடிஞ்சாலும் அடுத்த மாநில தேர்தல் கொண்டு காசு கொடுத்துருவீங்க. அடா அந்த மாநில எல்லையில ஒரு சோதனையை போட்டு உள்ள போறோம்னு சோதிச்சு விட. புச்சாலி இங்க வா அப்படி செஞ்சு விட. நீங்க அந்த கர்நாடகாவில் சட்டசபை தேர்தல் நடக்கும்போது எங்களுக்குலாம் யாரும் இந்த காசு கொடுக்கலப்பா, இங்கிட்டு வரலையே. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி ரூம் போட்டு யோசிப்பாங்களோ. இவர் 2 வெவ்வேறு நீ நினைச்சிடாத. திராவிடம் இந்தியம் இரண்டும் வரலாற்று பகைவர்கள். தமிழுக்கும் தமிழ் பேரினத்திற்கும் என் திட்டமிட்டு உன் மொழி அழிப்பான். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழ்நாடு தமிழருக்கே. இதெல்லாம் யார் வச்ச முழக்கம்ங்கிற? எல்லாம் நம்ம மூதாதைகள். சோமசுந்தர பாரதியார், நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், இவங்கெல்லாம் வச்ச முழக்கம். இது அப்படியே கடன் வாங்கிட்டு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கு. இவங்க தான் இப்போ வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கு. எங்கடா இருக்கு தமிழ்? எங்கடா இருக்கு? நாட்டுக்கு பேர் தாண்டா தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடுடா, சுடுகாடு. தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றால் எங்கள் புரட்சி பாவலர் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்று நிறுவுவதற்கு தமிழ் தாயின் பிள்ளைகள், தாயே தமிழே, தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்கிற அடிப்படையில் இந்த களத்தில் நிற்கிறோம். வெல்வோம், எல்லாவற்றையும் மாற்றுவோம். எப்படி மாற்றுவாய்? மராட்டியனால முடிகிறது, மான தமிழனால முடியாத? மராட்டியத்தில் மராட்டிய மொழியில விளம்பர பலகை இல்லை என்றால் 2 மடங்கு சொத்து வரி. ஏன் நீங்க வீட்டுக்கு சொத்து வரி போடுறவங்க இதுக்கு போட வேண்டியதானே? ஏன் உனக்கு இந்த மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாலியல் பலாத்காரம்னே படிக்க தெரியல, பாலியல் பலாகாரம் படிக்கிற நீ என்னத்தை திருத்த போற? நீ